வீர் இங்கதான் பக்கத்துல இருக்கான். சுல்புல், வீர் எங்க இருக்கான்? சுல்புல், என்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போ ப்ளீஸ், சீக்கிரமா. இம்லி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இம்லி. வீர், வீர், நீ எங்க இருக்க? எங்க இருக்க வீர்? வீர் நில்லு. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கல்ல. நாம மட்டும் இந்த கார்க்க திறந்தோம்னா சோடா அப்படியே இதுல இருந்து வழிஞ்சிட்டு வரும். நாம இந்த கார்க்க புடிச்சிட்டு பேக்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகே சுல்புல், நீ இப்ப வேகமா ஒரு எட்டி உதவிடு. நான் உன்னை நல்லா புடிச்சுப்பேன். சூப்பர் சூப்பர், சூப்பர் சூப்பர், நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம ரொம்ப மேல இருக்கோம். நம்ம இங்க இருந்து எப்படி கீழே இறங்குவோம்? வாங்க எல்லாரும் இந்த ராக்கெட்ல உட்காருங்க. இங்க இருந்து எப்படி போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபேன் ஆன், ஃபேன் ஆன். அவன் கிட்டதான் எங்கோ இருக்கான். ஆனா எங்க இருக்கான்? என்னால நம்பவே முடியல. நான் என்னமோ கனவு காண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ரோபோ பாய், ஹெல்ப்! எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரோபோ பாய். எங்க போனா அந்த ரோபோ பாய்? அவனை சீக்கிரம் கூப்பிடு. பயந்து எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டானா? இம்லி, இப்பவே இந்த டிம்பக்டுவை எட்டி ஒரு உதவிட போறேன். அங்க பாத்தியா ஒரு கழுத? ஹலோ, நீ என்ன வாக்கிங் வந்திருக்கியா இல்ல வேற ஏதாவது வெளியே வந்திருக்கியா? இல்ல, நான் ஜாகிங் பண்ண வந்திருக்கேன். பாஸ், பாஸ், வீர் வந்துட்டான் பாஸ். அவன் எல்லா கேஸையும் நகரத்துல இருந்து கிளீன் பண்ணிட்டான் பாஸ். அச்சச்சோ பாஸ், அச்சச்சோ நானா? அவன் ரொம்ப பலசாலியாச்சே பாஸ். ட்ரீ ரோபோட்டை வச்சு அட்டாக் பண்ணு. போ. ஓகே ரோபோ ட்ரீ நண்பா, உன் வேலைய சீக்கிரம் ஆரம்பி.
டிம்பக்டு பேசாம இந்த ரோபோட் ட்ரீ எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு. இல்லனா உனக்கு தெரியும்ல நான் என்ன பண்ணுவேன்னு. எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு இந்த ரோபோட்ரி என்ன பண்ணுன்னு தெரியாதுல்ல. இது ஏன் என்ன அப்பப்ப மேல தூக்கி எறியுது? ஜிண்டு ஜிண்டு, என்ன நீ என்ன சொல்ற வீர்? நான் செவத்துக்குள்ள பூந்து போகணும். ஆனா ஏன் வீர்? அதான் கதவு இருக்குல்ல. அப்புறமா வீர், எனக்கு மேஜிக் கத்துக்கணும்பா. ரொம்ப வித்தியாசமான மனுஷனா இருக்காரு. பூதத்தை பார்த்து கூட பயப்படல. நான் அனகோண்டாவா மாறி இந்த இடத்தை விட்டு போறேன். அப்ப பாரு அவர் எப்படி பயந்து ஓடுறாருன்னு. காப்பாத்துங்க, ஹெல்ப் ஃபார் மீ, காப்பாத்துங்க, அனகோண்டா பூதம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் அந்த ஸ்கூல்ல இருக்கிற பெரிய பூதம். நீ இங்க இருந்து ஸ்கூலை எடுத்தன்னா நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். ஓ, அப்படின்னா நீயும் பூதமா? உன்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா. நான் உன்னை நிஜமாவே அனகோண்டான்னு நினைச்சிட்டேன். தேவையில்லாம பயந்து போயிட்டேன். பயப்பட மாட்டியா? அப்ப நான் சாப்பிட்டு உன்னை வயித்துக்குள்ள லொபக்குன்னு அனுப்பிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் அனகோண்டா பூதம், நான் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு விரும்புறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ். நான் என்னோட பசங்களை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் சொல்றது கேக்குதா? சுன்னும் முன்னும் பப்ளி பையாவும் கூட்டிக்கிட்டு சீக்கிரம் வாங்க. இருந்தாலும் உனக்கு குசும்புதாயா? பயமுறுத்த வந்த என்னையே படம் புடிச்சு சிரிப்பு படமாக்கிட்டல்ல. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு அவமானப்பட்டதே இல்ல. அவர் என்ன பார்த்து பயப்படவே இல்ல. என்னோட மேஜிக் இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஜிண்டு, நீ தேவையில்லாம கவலைப்படாத. நம்ம வேற வழிய யோசிச்சு ஆகணும். நாம இதுக்கு நம்மளோட மூளையை தான் பயன்படுத்தணும். பிரின்சிபல் சாருக்கு முதல்ல ஏன் என்ன அடையாளம் தெரியலன்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா, இது அதிசயமான விஷயம்தான். நீ ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிருக்க. அவருக்கு ஒன்ன அடையாளம் தெரியாம போறது அதிசயம்தான். அவரு மாறிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எஸ், அவரு மாறிட்டாரு. அவரு ஒருவேளை உண்மையான பிரின்சிபலா இல்லாம கூட இருக்கலாம்ல. அவரோட ஃபேக்கா கூட இருக்கலாம். அப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்பவே என்னமோ எனக்கு வித்தியாசமா பட்டுச்சு. எனக்கு ஏதோ இதுல சந்தேகமாவே இருக்கு. ஜிண்டு, என்ன பிரின்சிபல் சார் மாதிரி ஆக்கிடு. நான் அந்த பில்டர் கிட்ட பேசிக்கிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். பகடம் பகடம் ஆலம் பாலம் இக்கடம் திக்கடம் தம் தமாதம். சரி, ஓகே ஜிண்டு, வா நம்ம பில்டர் கிட்ட போகலாம். ஓப்ஸ் ஜிண்டு, என் குரல் அப்புறம் என் ட்ரெஸ் எல்லாம் பிரின்சிபல் சார் மாதிரி மாத்திரு. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சரி, நான் போய் நல்லா சாட் சாப்பிட போறேன். ஜிண்டு நில்லு. வீர், என்னோட செல்ல வீர், நான் உன்னை சின்னதாக்குனா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வீர், இந்த உலகம் திடீர்னு எப்படி இவ்வளவு சின்னதாயிடுச்சு? அடடா, என்ன இவ்வளவு பெரிய பெரிய புல்லா இருக்கு? டிம்பக்டு நம்மள சின்னதாக்கிட்டான். சீக்கிரமா நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும். இல்லனா அவன் நம்மள புடிச்சிட்டு போயிடுவான். பாஸ், நான் வீர சின்னதாக்கிட்டேன். சீக்கிரம் கொண்டு வா, அவனை சீக்கிரமா கொண்டு வா. டாகிச்சிக்கா.
தைரியத்தை கைவிடாத. அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம தைரியமா இதை எதிர்த்தோம்னா பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா தடுத்துடலாம். டான்சு 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 டான்சு. சுல்புல், நீ இப்படி கத்தாம என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. வாவ் வாவ் சூப்பர். இம்லி அழுதா அவளுக்கு நீ பொறுமையா தைரியம் சொன்ன. ஆனா நான் அழுதா மட்டும் கத்தாதன்னு கோவப்படுற. என்னோட எமோஷன்ஸ் பத்தி இங்க யாருக்குமே அக்கறையே இல்ல. அச்சச்சோ சாரி. உன்ன மாதிரி தைரியமான ஆள்லாம் எப்படி அழலான்னு யோசிச்சேன். நான் வீரமானவனா? நான் ஒரு வீரனா? தேங்க்யூ வீர், தேங்க்யூ. உன்னால என்ன ஏமாத்த முடியாது. டான்சு டான்சு, என்ன காப்பாத்துக. ஐடியா. வாங்க, ஒன்னா நம்ம கீழே குதிச்சிடலாம். அச்சச்சோ, இவ்ளோ உயரத்துல இருந்து குதிச்சா நம்ம 3 பேருக்கும் அடிபடும் இல்லையா? நான் குதிக்க மாட்டேப்பா. மம்மி. இம்லி, தைரியத்தை கைவிடாத. அங்க பாரு, அந்த டாகி நம்ம பக்கம் வருது. அது நம்ம கிட்ட வந்த உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து அது முதுகுல குதிச்சிடலாம். நமக்கு அப்ப அடியே படாது. ஓகே, கம் ஆன், ஜம்ப்.